வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வடகிழக்கு மாநிலங்களை பத்தி ஒரு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் செக்யூரிட்டி அப்டேட் பார்க்க போறோம். காணொலியை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது ஒரு ஒரு சர்ப்ரைசிங் மற்றும் அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் இது. வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது மணிப்பூர், அங்க நடந்த கலவரம், குறிப்பா அந்த இரண்டு இனத்துக்கு நடுவுல மேய்த்தி மற்றும் கூக்கிகள், அங்க பின்னாடி இருந்த அந்த ஓபியம் கல்டிவேஷன், அதான் அவங்களுடைய முதலமைச்சர் முன்னெடுத்து அளிக்க போனது, ஒரு 17,000 ஹெக்டேர் அளவுக்கான பாப்பி சீட்ஸ் அளிக்கப்பட்டது, மியான்மர்லேருந்து வரக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷன், உள்ளே இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி குரூப்ஸ், அதுக்கு பின்னாடி இந்த அரசியல், முதலமைச்சர் மாற்றம், ஆளுநர் மாற்றம் அப்படின்னு சொல்லி மணிப்பூர் கிட்டத்தட்ட ஒரு பாயில்டான ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. கிட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு. அதன் பிறகு நார்மல்சியை கொண்டு வராங்க. புது சிஎம் பதவி ஏற்கிறாரு. புது சிஎம் பதவி ஏற்ற பிறகு ஒரு சிறு லெவலுக்கான வயலன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் நம்மளுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ நேற்று மார்ச் 15ஆம் தேதி முந்தானத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய ஃபைனல் லெக்காக அங்கே போயிட்டு ஒரு சர்ச் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கோஆர்டினேட்டட் ஆப்ரேஷன். மணிப்பூர் மட்டும் இல்லை, நான் இடங்கள் ஃபுல்லாக சொல்ல முடியாது, நிறைய இடங்கள் அந்த கோஆர்டினேட்டட் சர்ச்சை பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது 7 வெளிநாட்டவர்களை கைது செய்கிறாங்க. ஜென்ரலாக வெளிநாட்டவர்கள் அங்கே இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியான்மரில் இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்க, ஏன்னா கூக்கிகள் அங்கேயுமே இருக்காங்க. ஆனால் இந்த முறை கைது செய்யப்பட்டதில் 6 உக்ரைனை சேர்ந்த நேஷனல்ஸு, ஒருத்தர் வந்து அமெரிக்கன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக என்ஐஏ எடுக்கக்கூடிய கேஸ் அப்படின்றது பயங்கரவாதம், டெரரிசம் கேஸ் மட்டும்தான். ஸோ இந்த 7 பேர், 6 உக்ரைனியர்கள் மற்றும் ஒரு அமெரிக்கர் கைது செய்யப்பட்டது டெரரிசம் சார்ஜஸில். கான்ஸ்பிரசி ஃபார் டெரரிசம் அகெயின்ஸ்ட் இந்தியா அப்படின்ற ஒரு சீரியஸான சார்ஜஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த காலகட்டங்களில் நம்ம வந்து 2 முக்கியமான விஷயங்கள் அப்போ பேசியிருந்தோம். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அன்பர்களுக்கு தெரியும். அதாவது உள்ள நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்றது வெறும் ஜஸ்ட் இன மோதல் மட்டும் கிடையாது, இதற்கு பின்னாடி வெளிநாட்டு சக்திகளும் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். நிறையா அதற்கு கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, இல்லை உள்ளூர் பிரச்சனையில் வெளியூர் ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்ட்டு. பேசிக்கலாக இதே மியான்மார் இன்ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது மியான்மாரோடைய ஜென்ரல் ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கோங்க, யார் யார் பிளேயர்ஸ் அப்படின்றத. மியான்மாரில் ஜுண்டா அரசாங்கம், அதாவது அவங்களுடைய இராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இராணுவ ஆட்சிக்கு முழு ஆதரவு கொடுத்து ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறது சைனா. அதன் பிறகு அந்த இராணுவ ஆட்சியின் மீது சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க அமெரிக்கா. மியான்மார் நாட்டின் மீது சாங்ஷன்ஸ் இருக்கு. FATFல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. பொருளாதார தடைகள் அமெரிக்கா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மியான்மாரோடைய இராணுவ ஆட்சியாளர்கள் மேலேயும் இண்டிபெண்டன்ட் சாங்ஷன்ஸை அமெரிக்கா கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் சைனா ஆதரவு பெற்ற ஜுண்டா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எதிர்த்து நிற்கக்கூடிய அமெரிக்கா. இதுக்கு நடுவில் 2024-25 வாக்கில் பார்த்தீங்கன்னா ஜுண்டாவோட இராணுவ தளபதி ரஷ்யாவுக்கு போகிறாரு, புத்தினை சந்திக்கிறாரு. பிறகு ரஷ்யா சில ஆயுதங்களை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரக்கன் ஆர்மி, அதாவது மியான்மர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப், அது இன்சர்ஜென்சி குரூப். அரக்கன் ஆர்மி அந்த அரக்கன் வேலின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் முழுவதும் கைப்பற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 30% அப்படின்றது அரக்கன் ஆர்மியோட கண்ட்ரோல் இருக்கு. ஒரு 60 to 70% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தோட கண்ட்ரோல் இருக்கு. இந்திய மற்றும் பங்களாதேஷ் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மியான்மர் பகுதிகள் அவங்களுடைய இராணுவத்தோடைய கண்ட்ரோல்ல கிடையாது. இப்போ இவங்க பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சென்ட் மார்ட்டின் தீவுகளை ஒரு வெள்ளைக்கார நாடு என்கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி மியான்மர்ல, பங்களாதேஷ்ல, இந்தியாவில் ஒரு பகுதியை பிரித்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து அப்போ வெளியில் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல கான்ஸ்பிரசி உள்ள வருது. பிக் பிளேயர்ஸ் 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஒன்று சைனா, இன்னொன்று அமெரிக்கா. சைனாக்கு கொஞ்சம் சார்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஆனால் இது இந்தியாவோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு. இப்போ இந்தியா யார்கிட்ட பேசும்? அங்கே டெமோக்ராட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லை, அவங்க அவசரத்தில் இருக்காங்க. இப்போது இராணுவம் முழு கண்ட்ரோல் இல்லை. அதே மாதிரி இந்த இன்சர்ஜென்சி குரூப்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்கவுங்க ஒரு சின்ன சிற்றரசுகள் மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா எல்லார்ட்டையுமே என்கேஜ் பண்ணுறோம். இந்த டைமில் தான் மணிப்பூர் பிரச்சனை அப்படின்றது வருது. மணிப்பூரில் இந்த முறை கூக்கிகள் பயன்படுத்திய அந்த வெப்பன்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய அமெரிக்கன் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு. வெப்பன் மட்டும் கிடையாது, அதை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்க, அவங்களோட டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ஒரு அமெரிக்காவுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்கே இருந்ததை பார்த்தோம்.
ஸோ இந்த நேரத்தில் தான் என்ஐஏ வந்து உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கின பிறகு இந்த விசாரணைகள் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஸோ இப்போ 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஒரு லொக்கேஷனில் கிடையாது, மல்டிபிள் லொக்கேஷனில். அதில் 6 பேர் உக்ரைனியர்கள், ஒருத்தர் வந்து அமெரிக்கர். இதில் 3 பேர் டெல்லியில் கைது செய்யப்படுறாங்க உக்ரைனியர்கள், 3 பேர் லக்னோவில் கைது செய்யப்படுறாங்க. அந்த அமெரிக்க பிரஜையை வந்து கொல்கட்டாவில் கைது செய்கிறாங்க 15ஆம் தேதி மார்ச் 2020 ஒரு அதிகாலை ஆப்ரேஷனில். சார்ஜ் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்குது. செக்ஷன் 8 ஆஃப் ஊப்பா அப்படின்ற அந்த சட்டம். இது வந்து இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைக்கு கான்ஸ்பிரசி, சதி வேலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க. அதன் பிறகு டெல்லி ஹைகோர்ட் வந்து மார்ச் 27 11 நாள் இந்த கஸ்டடி வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது பட்டியாலா டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏவுடைய ஸ்பெஷல் கோர்ட். இப்போ இதில் பிரைமரி சஸ்பெக்ட் யாரு, இதோட ரிங் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ வைன்டேக் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். இவன் தான் இப்போ வந்து இதில் கல்கட்டாவில் வந்து அரெஸ்ட் பண்ணுறான். இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியான ஃபிகரு. நிறையா இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக் ஜோன்ஸ், அதாவது ஈரான் பிரச்சனை நடக்கும்போது சரி, கல்ஃப்ல வார் நடக்கும்போது சரி, ஆப்கானிஸ்தானில் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் அவனோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது இருக்குது. பாப்புலர் ஒப்பீனியன் இவன் வந்து ஒரு சிஏஏவுடைய உளவாளி ஏஜென்ட் அப்படின்றது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கூட அஃபிலியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு செல்ஃப் ஃபைல்டாக ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், கான்ஃப்ளிக்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற போது நீங்கள் பிரச்சனைக்குரிய இடங்களில் போவீங்க வார் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு வந்து ஒரு கவர் வந்து அப்படின்னு கிடச்சிருது. இப்போது வேண்டைக்கோட ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து மேத்யூ வேண்டைக்கோட ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய டைட்டில் வந்து ரெவல்யூஷனரி, காம்பேட் வெட்டரன், அதாவது முன்னாள் இராணுவ அதிகாரி, ஃபார்மர் பிஓடபிள்யூ, இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, ஒரு ரெவல்யூஷனரி, புரட்சியாளர், செக்யூரிட்டி அனலிஸ்ட், பாதுகாப்பு அனலிஸ்ட், இவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். அதன் பிறகு பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா லிபியா கான்ஃப்ளிக்ட் 2011 கடாஃபியால் கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 165 நாள் அங்கே லிபியாவில் பிரிசனில் வைக்கிறாங்க. இந்த இடத்துல நிறையா கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற சிபிஜே அப்படின்ற அமைப்புக்கு ரொம்ப ஆதரவாக இவர் வந்து செயல்பட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நிலையை ஸ்ட்ராங்காக எடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. அதன் பிறகு சிரியாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அலப்போ அப்படின்ற ஒரு இடம் ஐஎஸ்ஐஎஸ்-உடைய மிக முக்கியமான ஒரு பேஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக செயல்பட்டு இருந்த அமெரிக்க ராணுவத்துக்குமே பேஸாக இருந்துச்சு. அங்கே ரொம்ப சின்சியராக இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. அதன் பிறகு சிஏஓடைய இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறாரு. சிஏஏ வந்து இன்டர்ன்ஸ் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க, ரிட்டையர்ட் மிலிட்ரி பீப்புள் எடுப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உள்ள வந்த பிறகு இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டியோட சர்க்கிளில் வராப்பில், டச்சில் வராப்பில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இன ரீதியான மோதல்கள் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இங்கே இருக்குது. லிபியா வாரில் கடைசியாக இந்த லிபியா அரசாங்கம், கடாஃபி அரசாங்கம் வீழ்த்தின பிறகு இவரை வந்து வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கிட்ட ஒரு ஜெயிலில் இருந்திருக்காரு. இப்போது இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன சொல்லுது, இப்போ பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த 7 பேருமே 6 உக்ரைனியர்கள் மற்றும் இந்த மேத்யூ அமெரிக்கர் எல்லாருமே டூரிஸ்ட் மற்றும் பிஸ்னஸ் வீசால இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அங்கிருந்து மிசோராம் போயிருக்காங்க. இப்போ மிசோராம் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து ரேப் அப்படின்றது தேவை, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பர்மிட்னு சொல்லுவாங்க. மிசோராமில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்களே சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா அந்த பர்மிட் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதாவது யார் உள்ளே வராங்க, யார் வெளியில் போகிறாங்க, அந்த மாநிலங்களுக்குன்னு சொல்லி சில கலாச்சார மரபுகள் அதெல்லாம் இருக்குது. அந்த ட்ரைபல் இனத்தை, பழங்குடியினரை பாதுகாக்கிறதுக்கு, மலைவாழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரேப் அப்படின்றது ஃபாரினர்ஸ்க்கு தேவை, வெளியிலேருந்து வரவங்களுக்கு தேவை, அதை எடுக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிசோராம் பார்டர் அப்படின்றது மியான்மரோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த அரக்கன் ஆர்மி ஆக்டிவாக இருக்கக்கூடிய இடத்துல மியான்மருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிசோராமுக்கும் ஒரு பெரிய பார்டர் இருக்குது. அதன் பிறகு மிசோராம்லேருந்து இவங்க கிராஸ் பண்ணி மியான்மருக்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லைக்குள்ளே பிஸ்னஸ் வீசால வராங்க, நீ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும்.
ரெண்டாவது நீங்கள் வந்து மிசோரம் ட்ராவல் பண்ணுற அதில் ஃபாரின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரேப் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், பர்மிட் வாங்கணும், அதை வாங்கலை. அங்கே போன பிறகு எல்லை தாண்டி இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறாங்க, அது வந்து மியான்மார். மியான்மாரில் நிறையா இந்த அரக்கன் ஆர்மி போன்ற குரூப்ஸ், நிறைய எத்தனிக் குரூப்ஸ் அங்கே இருக்குது. அவங்களோட நிறையா மீட்டிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங் ஆப்ரேஷன் உள்ளே வருது. இதில் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரோன் சிஸ்டம்ஸ், உக்ரைன் தெரியும், உக்ரைன் போரில் உக்ரைனுடைய மாஸ்டரியை வந்து ட்ரோன் தாக்குதல் மற்றும் ட்ரோன் தடுப்பில். ஸோ ஐரோப்பாவிலேருந்து, குறிப்பாக உக்ரைன்லேருந்து நிறையா ட்ரோன்ஸை வாங்கி அதை வந்து இந்தியாவிலேருந்து கடத்தி, மிசோரம் வழியாக கடத்தி மியான்மாருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ எந்தெந்த கண்ட்ரியோட ட்ரோன்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில் ஒன்றும் வரல. பட் ப்ரிடாமினன்ட்லி நம்ம யூகிக்க முடியுது இது வந்து உக்ரைனோடதாக தான் இருக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது இம்போர்ட் ரூட் ட்ரோனோடது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்பு நாடு. ஸோ ட்ரோன் இதெல்லாம் பெரிய லெவலில் ஸ்க்ரூட்டினாக வராது. ஸோ அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிசோரம்க்கு எடுத்துகிட்டு போய் மிசோரம்லேருந்து மியான்மாருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. மியான்மார் ஸ்டேட்டை வந்து மிசோரம் வந்து ஒரு இன்டர்மீடியேட், ஒரு டிரான்சிட் பாயிண்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது அரக்கன் ஆர்மி போன்ற அந்த த்ரீ பிரதர்ஸ்ன்னு அது அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்ஸுக்கு போகுது. ஸோ கிளியர் கட்டாக அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்ஸும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம உள்ள நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மணிப்பூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி குரூப்ஸும் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தும் போது இவங்களை நெருக்கும் பொழுது இங்கேருந்து தப்பிச்சு மியான்மாருக்கு போவாங்க. அதே மாதிரி மியான்மாரில் இருக்கக்கூடிய அவங்க ராணுவம் இவங்களை தாக்கும் போது தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. அகைன் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, பார்டர் இல்லையா, ஃபென்ஸ் பண்ணலையா அப்படின்ட்டு. அந்த டெரெயின் பகுதியை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ண முடியாது. பட் இப்போ டாப் ப்ரையாரிட்டியில் 4000 கோடி பட்ஜெட்டில் போன வருஷம் இந்த ஃபென்சிங் வேலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இது மட்டும் இல்லாமல் நிறைய மிலிட்ரி ட்ரைனிங்கும் வெப்பன் ட்ரைனிங்கும் இந்த குரூப்ஸுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் நான் அந்த 2 வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போ இந்த இன்சர்ஜென்சி குரூப்ஸ் ஃபைட் பண்ணக்கூடிய விதம், அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய வெப்பன்ஸ், அதை எப்படி கேரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்தோடைய பயிற்சி இல்லாமல் அதை பண்ண முடியாது. ஸோ அந்த இராணுவ பயிற்சி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றதுக்கான விடை இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மியான்மாரோட ஆர்ம்டு குரூப்ஸ் நிறையா பேர் இந்தியாவுக்கு எதிராக பல இது இருக்காங்க. நம்ம 2015 வாக்கில் மியான்மாருக்குள்ளே நம்மளுடைய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோஸ் போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணது நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பன் சப்ளை, ட்ரைனிங்கு மற்றும் ஃபினான்ஸ், இது எல்லாத்தையுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இவங்களை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அகைன் நான் டீட்டெயில்ஸ் உள்ளே போக முடியாது. ஒரு 2 வருஷம் உழைப்புன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய உளவுத்துறை வந்து கிட்டத்தட்ட இவங்களை வந்து ட்ராக் பண்ணி எங்கேருந்து வராங்க, ஏன்னா கை வச்சிருக்கிறது அமெரிக்கன்ஸ் மற்றும் உக்ரைனியர்கள். ஜஸ்ட் லைக் தட் இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியாது. ஸோ 100% ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து கைது செய்ய முடியும். ஏன்னா அவங்க நாட்டிலேருந்து ப்ரெஷர் நமக்கு அதிகமாகும். ஸோ இந்த இடத்துல என்ஐஏவுடைய லீகல் ரெப்ரஸன்டேஷன், அவங்களுடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது மார்ச் 27 வரைக்கும் இதாக இருக்குது. கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா collection of evidence, unearthing criminal conspiracy, identification of co-accused and analysis of mobile data. இந்த 4 காரணங்களுக்காக அவங்களுடைய மொபைல் டேட்டாவை ஃபாரன்சிக்கில் அனலைஸ் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டிங் சோர்சஸ், கிரிமினல் கான்ஸ்பிரசியை வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவில் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு கூட இருந்தாங்க, இதுக்கு பின்னாடி சதி வேலை யார், மற்றும் சாட்சியங்களை கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும்னா, இவங்க யார் இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க, எந்த உளவுத்துறை. நம்பர் 1 ஆப்வியஸாக இதுக்கு பேட்டர்ன் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ கான்ஸ்பிரேட்டர்ஸ் யார், ஏன்னா இந்தியாவுக்குள்ள ஆள் இல்லாமல் இதை பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த தேச துரோகிகள் யார், எந்த ரூட்டை இவங்க எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க, எப்படி எந்த கம்பெனி மூலிமா இவங்க இம்போர்ட் பண்ணாங்க அந்த ட்ரோன்ஸை, இது எப்படி இந்திய நிறுவனத்துலேருந்து இவங்க கைக்கு வந்துச்சு, டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன், மொபைல் டேட்டா, அவங்களுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸு, ஃபினான்ஷியல் ட்ராக்கிங்கு, அவங்க சோஷியல் மீடியாவில் யார் யார் கூடலாம் டச்சில் இருந்தாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உள்ளே இது பண்ண போகிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி குரூப்ஸில் அமெரிக்காவை சேர்ந்த டேனியல் ஸ்டீஃபன் கர்ட்னி, இது கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, 2017 இவரை வந்து நாடு கடத்துறாங்க. அமெரிக்காவிலேருந்து மிஷினரி வேலைக்காக இந்தியாவுக்கு வந்து, யூஎஸ் மிஷினரியாக ஒரு இந்தியாவுக்கு வந்து, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கூக்கி மிலிட்டன்ஸ், மணிப்பூரில் இருக்கக்கூடிய கூக்கி மிலிட்டன்ஸுக்கு இவர் வந்து ஆயுத சப்ளை பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடைச்ச பிறகு இவரை கைது செய்து பிறகு இங்கேருந்து திரும்ப அமெரிக்கா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு தான் இந்த விசாரணை அப்படின்றது சூடு பிடிக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நாட்டோடைய நாடுகள் அதாவது இப்போ இன்னொரு நாட்டுக்குள்ள இப்போ இவங்க வந்து இந்தியாவுடைய வடகிழக்குல ஒரு பிரச்சனையை கொடுக்கணும், இல்லை மியான்மரில் சைனாவுடைய சப்போர்ட் கவர்மெண்ட்டை வீழ்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகளை எல்லா உளவுத்துறையும் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. நம்ம தான் அதில் உஷாராக இருக்கணும். மெயின் விஷயம் என்னன்னா, இதில் 6 உக்ரைனியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ உக்ரைனியல் கைது செய்யப்படுறாங்க அப்படின்ற போது 3 விஷயம்தான். ஹை டெக்னாலஜி ட்ரோன்ஸை எப்படி கொண்டு வர்றது, அதை கொண்டு வந்திருக்காங்க உள்ள, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரோன் தாக்குதலில் மியான்மர் சைட்லையும் இந்தியா சைட்லையும் இந்த மிலிட்டன்ட் குரூப்ஸ் கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு தான் உக்ரைனியன்ஸ் வராங்க. இல்லைனா இங்கே உக்ரைனியன்ஸ் வரதுக்கான எந்த தேவையும் கிடையாது. உக்ரைன் இந்தியாவுக்கு எதிரான நாடும் கிடையாது. இப்போ இந்த தகவல் அப்படின்றது நமக்கு பல நாடுகளோட இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இருக்கு. ஸோ ரஷ்யாவுடைய மீடியா என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரைனியர்களுக்கு உண்டான அந்த இன்டெலிஜென்ஸை இந்தியாவும் ரஷ்யாவும் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரேட் கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இப்போ நூற்றுக்கணக்கான இன்சர்ஜென்சி குரூப்பு, ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுட்டு இருக்காங்க. மிலிட்டன்ட் குரூப்ஸ், டெரரிஸ்ட் குரூப்பு ஆப்கானிஸ்தான், இப்போ ஆப்பிரிக்காவில் சுதான் போன்ற நாடுகளில் செய்தி. ஆனால் அது செய்தியாகவே வராது. ஆனால் மணிப்பூர் மட்டும் ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸாக வரும்பொழுது நம்ம பேட்டர்ன் பார்க்கணுன்னா, யாரெல்லாம் அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணி பதிவுகள் போடுறாங்க, திடீர்னு அமெரிக்காலேருந்து குரல் வருது, அது ஒரு மத ரீதியான ஒரு சாயல் கொடுக்கறது, இது எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கே ஒரு குறிப்பிட்டமான சென்சிட்டிவான ஒரு மாநிலத்தில் இவங்க கை வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. இது மணிப்பூருக்கு எதிராக எவ்வளோ தூரம் போயிருக்கு, மிசோரம் வடகிழக்கு மாநிலங்களில், இல்லை கம்ப்ளீட்டாக மியான்மருக்கு எதிரான ஆப்ரேஷனா அப்படின்றது விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். பட் ஹேட் சாஃப்ட் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், தேவ் டன் அ கிரேட் ஒர்க். ஒரு பெரிய ஒரு சல்யூட் அவங்களுக்கு. டீடைல் அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.